ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். இன்றைய சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நன்மை செய்யும் போது ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு மேன்மை வரும் என்பது எல்லளவும் சந்தேகமே இல்லை. நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவதை நம்மால் காண முடியும். இதற்கு ஆதாரமாக இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வேதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். யாத்ராகமம் 2 அதிகாரம் வசனங்கள் 15 முதல் நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் தெரியும். மோசே பார்வோன்றிருந்து தப்பி மீதியான் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு துறவண்டையில் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த இடத்துல மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தாங்களாம். அவங்க அவங்க அப்பாவோட ஆடுகளுக்கு தண்ணீர் கொண்டு தொட்டியில் நிரப்பிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்கள மேய்ப்பர்கள் துரத்துனாங்களாம். அப்போ மோசே எழுந்திருந்து அவங்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினதை நம்ம காண்கிறோம். அப்போ அவங்க அப்பா போய் கேட்குறாங்க. ரெகுவேல் இடத்தில் வந்தபோது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இத்தனை சீக்கிரமாக வந்தது என்ன என்று கேட்டாங்களாம் பிள்ளைங்களை பார்த்து. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எகிப்தியன் ஒருவன் எங்கள் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க அவங்க குமாரத்திகளை பார்த்து, அந்த மனுஷன் எங்கே? அந்த மனுஷனை நீங்கள் விட்டுட்டு வந்தது என்னது? எதுக்கு? அந்த மனுஷன் போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். உடனே போய் அவங்க பிள்ளைங்க மோசையை அழைத்து கொண்டு வராங்க. அப்போ அந்த மோசையை ரெகுவேல் இடத்தில் தங்கியிருக்க சம்மதிக்கிறத நம்ம காண்கிறோம். அப்போ ரெகுவேல் தன்னுடைய குமாரத்தியாகி சிப்போராளை மோசைக்கு விவாகம் பண்ணி கொடுத்ததாகவும் நான் பார்க்க முடிகிறது. ஒரு கொஞ்சோண்டு தண்ணி தான் கொடுத்தாங்க ரெகுவேலோட பிள்ளைங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் கொடுத்த கனத்தையும் மகிமையும் பாருங்கள். 40 ஆண்டுகள் ரெகுவேலோட மந்தையை மேய்த்து வந்ததாக மோசே சொல்லப்படுகிறது. அதன் பிறகு எகிப்திற்கு போனது நமக்கு தெரியும். மிகப்பெரிய லீடராக மாற்றினாங்க ஆண்டவர். நிறைய ஆலோசனைகளை ரெகுவேல் தன் மருமகனுக்கு கொடுத்ததையும் நாம் காண முடியும். மோசையை போல முகமுகமாய் ஆண்டவர்கிட்ட பேசின ஒருவர் கூட இல்லைன்றதையும் நம்ம காண முடியும். மோசையின் முகம் எவ்வளவு பிரகாசித்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாக ரெகுவேல் ஒரு ஆசாரியன் தான். ஆசாரியனுக்கும் ஆண்டவர் பேசினதில்லை, அவங்க பிள்ளைங்கள்ட்டையும் பேசினதில்லை. அவள்கிட்ட அடைக்கலமாக மோசைகிட்ட ஆண்டவர் பேசினதை காண்கிறோம். நிச்சயமாக அவர் தண்ணி கொடுத்து நன்மை செஞ்சார். அதுக்கு பதிலாக ரெகுவேல் என்ற ஆசாரியன் கூட மோசைக்கு தன்னால் முடிந்த நன்மைகளை செய்ததை நம்ம காண்கிறோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மத்தேயு 10 அதிகாரத்து 42 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக எனக்கு ஒரு இதை நம்ம உறுதி செய்ய முடியும். தண்ணீர் கொடுத்து இவ்வளோ பெரிய மேன்மையை அடைந்தவர்கள் ஏராளம் உண்டு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அவங்கள சொல்லுவாங்க, என்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்களாம். அப்போ ரோடு பெருக்க வரவங்க, குப்பை எடுக்க வரவங்களுக்கு வெயிலில் வரும்போது அவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்களாம். அப்போ அந்த லேடி அவங்க கையை பிடிச்சி கிஸ் கொடுத்தாங்களாம். அவ்வளவு சந்தோஷமாக அவங்களுக்கு. அதை அவங்க சொல்லும் போதே அவர் கண்களில் அவ்வளவு கண்ணீர் தெரிந்தது. கொடுக்க ஒன்றுமே இல்லை, ஆனால் தண்ணி தான் இருக்குது என்கிட்ட, அதுக்கே அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாகவே கொடுத்து பார்க்கும்போது அந்த சந்தோஷம் நமக்கு தெரியும். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று வேதத்திலையும் சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆமாம், எனக்கு நிச்சயமாக நான் கூட சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. என்னுடைய அப்பா அம்மா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அநேகருக்கு நன்மை செய்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். ஜாதி, மதம், இனம், மொழி, ஏழை, பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்காம அவங்க நன்மை செய்கிறத நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்தவர்கள் தான் நாங்களும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு பென் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேனாவை எழுத கொடுத்துட்டேன்.
வீட்டில் வந்து எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்கிறேன், அப்பா எனக்கு பென்னு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் வாங்கி கொடுத்த பென்னு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிள்ளை பென் இல்லைன்னு கேட்டால் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும். இன்றைக்கி அநேகர் வந்து தன் பிள்ளைகளை நிச்சயமாக அந்த சூழ்நிலையில் அடிச்சிருப்பாங்க. நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா என்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார்களாம். எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஒரு பூலோகத்தில் நம்ம பாவம் செய்கிற பெற்றோர்கள் தான், ஆனாலும் அவர்களுக்கே நம்ம பிள்ளைங்க நன்மை செய்யும்போது இவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னா, பரம தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நன்மை செய்யும்போது எவ்வளோ மேன்மையான காரியம் நமக்கு செய்வார் என்பது அதிக நிச்சயம். அதுபோல் எங்கள் அப்பா கூட சொல்லுவாங்க, ஸ்கூலில் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபீஸ் கட்ட முடியல, நான் ஏழை பிள்ளைங்க இருந்தனா சொல்லு, நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அவங்க சொல்லி அவங்க செஞ்சும் இருக்கிறாங்க. அவங்களால முடிந்த சொற்ப பணம் தான், ஆனாலும் அந்த நாட்களில் அவர்கள் கொடுத்து உதவி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாங்களும் வளர்க்கப்பட்டோம். நிச்சயமாக நாங்கள் இப்படி இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மாவோட ஜெபமும் அவங்களோட தான தர்மங்களும் தான் என்பதை நான் நிச்சயமாக சொல்ல முடியும். பார்த்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, வேதத்தில் கூட சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவம் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம நன்மை செய்கிறத குறித்து போதிக்கணும், மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆமாம், நம்ம நிறைய தடவை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், நீ ஓன் நன்மைக்கு தான் சொல்கிறேன், ஓன் நன்மைக்கு தான் படி அப்படின்னு அநேக காரியங்களை குறித்து பிள்ளைகளோட நன்மைக்காக நம்ம போதிக்கிறதை காண்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ வந்துட்டு என்னோட கற்பனைகளையும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நட, அப்பொழுது தான் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து கூறுகிறது நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருப்பார். ஆனால் அதை மட்டும்தான் அவர் நம்மக்கிட்ட கேட்குறார், என் கற்பனைகளுக்கும் என் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படி, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நன்மை செய்கிறது குறித்து மேன்மை வரும் என்று பார்த்தோம். இப்போது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யணும்னா நம்ம அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளும் கீழ்ப்படிவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு அப்போ தான் நம்ம நன்மை செய்யும்போது உங்கள் சத்துருக்களுக்கு கூட நன்மை செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மளை நேசிக்காதவங்க எனிமீஸ் இருந்தால் அவங்களுக்கு கூட நன்மை செய்யணுமா. இன்னைக்கு உலகத்தில் நம்ம வந்துட்டு உங்களால் கூடுமான மட்டும் எல்லா மனுஷரோட சமாதானமாக இருங்கள்னு வேதம் சொல்லிக்கிறது. ஆனாலும் அப்படியே நம்மளை யாரானும் சத்ருவாக நினச்சிருந்தா கூட அவங்களுக்கு கூட நம்ம நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லிக்கிறது. அப்போ தான் உன்னதமானவருக்கு நம்ம பிள்ளைகளாக மாற முடியுமா. ஏன்னா ஆண்டவர் கூட நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த தேவன் நம்முடைய தேவன். அவருக்கு பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது அவருடைய அடிச்சுவடுகள் நாமளும் பின்பற்றி நடக்க வேண்டும். நம்ம செஞ்சவங்களுக்கே அதனால் பலனே ஒன்றுமே கிடையாது. நம்மளை நேசிக்காதவங்களுக்கும் நம்மளை வெறுக்கிறவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்காக நன்மை செய்யணும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம நன்மை செய்யும்போது அதனால் நிச்சயமாக ஆண்டவர் நம்ம மேன்மையாக வைப்பார். கண்டிப்பாக அதை நம்ம கண்களால் காண முடியும். நம்ம பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அதற்கு நாங்களும் கூட உதாரணம், எங்கள் குடும்பத்தை நான் சாட்சியாக சொன்னேன். கண்டிப்பாக எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் அதே போதித்து வருகிறோம். நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்து வருகிறோம். அதற்கான பலனை ஆண்டவர் கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த காலத்தில் நம்ம நன்மை செய்தால் மேன்மையிலையோ என்று சிந்தித்தோம். நீங்களும் செய்து பாருங்கள், நன்மையானவைகளை கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கும். இந்த உலகத்தில் அரசியாட்சியாய் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான ஆண்டவரை செய்தியை கேட்க கிருபை செய்தீங்க சுவாமி. கர்த்தாவே, நீ நன்றி அறியாத துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாவத்திற்கு எங்களை உட்படுத்தாதபடிக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய கரத்தை பிடித்து நாங்கள் நடக்க ஆலோசனைகளை சொல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கற்றுக் கொடுங்க, கீழ்ப்படிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களின் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.